யாரு வரணும்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்கறீங்க? எவனுமே வர வேணான்றான். நான் ஆச்சே வேணாம், எவனும் நல்லவன் கிடையாதுன்றான். நான் எல்லாம் திருட்டு பசங்க தான், எவனும் நல்ல பசங்க கிடையாது. இந்த மாசம் 1000 ரூபாய் போடுறானா கலைஞர் பையன், அதுவே எனக்கு வரல. தோணு 6-7 மாசம் ஆயிடுச்சு. எத்தனை வாட்டி போய் லெட்டர் எழுது, அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு. அப்புறம் எதுக்கு அந்த அதிகாரத்துல இருக்குது, அந்த ஆபீஸ் எதுக்கு இருக்குது? அவர் 50 ரூபா என்ன கேட்டான், அர்த்தம் கூட காசு நாள் இல்லையா? இப்ப 32 வீடுக்குன்னா அந்த 32 வீடுக்கு தான் அந்த பணம் வரணும், எனக்கு மட்டும் வரலன்னா என்ன அது கதை? அப்ப கேட்க மாட்டோமா? அப்ப கோவம் வர. அதனால இவன் ஒரே தரப்பா பேசிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் வருமே தவிர, நீங்க ஏதாவது நல்லது செஞ்சீங்கன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, நீட்டா ஒளிப்பேம். நீங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 10 வாட்டி லெட்டர் எழுதி குடுத்துட்டேன், வந்தே பார்க்க மாட்டேன். அதனால சரிண்டு கால் பண்ணில தனியா போயிட்டோம். 650 ரூபா சொந்த வீடை விட்டுட்டு. ஓட்டு போட்டிருப்பீங்கல்ல? ஆமா, எம்ஜிஆர் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டோம். புதுசா வருதுல்ல தளபதி கட்சி எல்லாம் வராங்க, அதெல்லாம் வேஸ்ட்டுப்பா. நல்லவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க, கெட்டவங்க தான் இருக்கிறாங்க. எவனா நல்லவங்க கிடையாது நாட்டுல. நல்லவங்களா இருந்தா ஏழைங்க வந்து ஒண்ணு சொன்னா உடனே வந்து செய்யணும். எங்க செய்யறானுங்க? எங்க வீட்டுல 4000 ஹவுசிங் போர்டு வீட்டுல 4000 கரண்ட் பில்லு கட்டுறேன். ஏசி வச்சுக்கிறவங்க கூட எங்க வீட்டு மேல 2000 கட்டுறான். ஒண்ணுமே இல்லை எங்க வீட்டுல. காலைல நாங்க வந்தோம்னா நைட் தான் போவோம். 4000 கரண்ட் பில்லு கட்டுறேன். எவன் கேக்குறான்? எவனும் கேட்க மாட்டான். இந்த கட்சிக்காரண்டி சொல்லிட்டு அந்த கட்சிக்காரண்டி சொல்லிட்டு எவனும் வந்து என்னானே பார்க்க மாட்டான். யாரு வரணும்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்கறீங்க? எவனுமே வர வேணான்றான். நான் ஆச்சே வேணாம், எவனும் நல்லவன் கிடையாதுன்றான். நான் எல்லாம் திருட்டு பசங்க தான், எவனும் நல்ல பசங்க கிடையாது. பின்ன ஒருத்தவங்க ஒரு ஆபீஸ்ல போய் ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா கரண்ட் பில்லு இவ்வளவு அது பாக்கணும். ஒரு அதிகாரி வந்தே பார்க்க, அப்பனா அவன் மனசு வெறுத்துதான் போகும். இல்லாத பட்டவங்க எப்படி கட்டுவாங்க? 4000 ரூபாய் கரண்ட் பில். வாடகை வீட்டுல போனாவே 6000 ரூபாய் வாடகை. சொந்த வீட்டுல 4000 ரூபாய் கரண்ட் பில்லு கட்டுறது எங்கன்னா அடுக்குமா? அநியாயம். ஏசி அதெல்லாம் இருந்தா பரவாயில்ல, ஒண்ணுமே இல்லை. புது ஆட்சி வருதுன்னா அவங்க கிட்ட என்ன கோரிக்கை வைப்பீங்க? நீங்க கேள்வி கேட்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொல்றேன், நல்லது செஞ்சா போதும், கெட்டது செய்யக்கூடாது. யாருமே ஏழைங்களுக்கு உதவி பண்ணணும். இந்த மாசம் 1000 ரூபாய் போடுறானா கலைஞர் பையன், அதுவே எனக்கு வரல. தோணு 6-7 மாசம் ஆயிடுச்சு. அது கூட லெட்டர் எழுதி கொடுத்துட்டேன். தோ வருமான்ற இருக்க பார்த்தா வாங்குறா. அந்த 1000 ரூபாய், அந்த 1000 ரூபாய் சொந்த வீடு 10 வீடு வாடகை வாங்குறா. எனக்கு வரல ஒண்ணும். நல்லவங்க வந்தா பரவாயில்ல, கெட்டவங்க வரக்கூடாது. எல்லாருமே யாருமே நல்லவங்க கிடையாது. இவனும் நல்லவங்க கிடையாது, அவனும் நல்லவங்க கிடையாது. எல்லாம் அம்மாவோட ஐயாவோட போயிடுச்சு. இவனு எவனுமே நல்லவங்க கிடையாது. இருக்கிறவனு எல்லாம் கொள்ளை அடிச்சு ஏழைங்கிட்ட பிடுங்குறது. எவனுமே நல்லவங்க கிடையாது. எவனுமே வேஸ்ட் தான். சும்மா வர வரைக்கும் தான் அப்படி செய்யறான் அதை செய்யறானு. ஒரு படத்துல நடிக்கிறான் ஒரு பையன், அவன் 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா சேர்த்து வச்சுனான். அந்த குழந்தை எடுத்துன்னு போயிடு ஏழைங்களுக்கு எல்லாம் அந்த இதுல பேர் தெரியல, அந்த குழந்தை எடுத்துமே எல்லாருக்கும் உதவி பண்ணிது. அது வந்தா நல்லா இருக்கும் நாடு. இல்லாத போதே அது அவ்வளவு உதவி பண்ணு, இருந்தா எவ்வளவு உதவி பண்ணும். அவர் 50 ரூபா என்ன கேட்டான், அர்த்தம் கூட காசு நாள் இல்லையா? இப்ப 32 வீடுக்குன்னா அந்த 32 வீடுக்கு தான் அந்த பணம் வரணும், எனக்கு மட்டும் வரலன்னா என்ன அது கதை? அப்ப கேட்க மாட்டோமா? அப்ப கோவம் வராதா? நான் போய் யாரை பாக்குது கவுந்த பழைக்கிறத பாக்குதா, இதுவும் பின்னால போய் சுத்தி கிடக்குதா? நம்ம கரண்ட் பில்லு 10 லெட்டர் எழுதி குடுத்துச்சுன்னா எங்க மருமாவா இன்னும் வந்து என்னானே பார்க்க மாட்டானுங்க. அப்ப என்ன தோணும்? வீடை காலி பண்ணி நான் 7000 ரூபாய் வாடகை போயிருக்கிறோம். ஒரு மாசம் ஆகும். இந்த கரண்ட் பில்லாலேயே காலி பண்ணி எத்தனை வாட்டி போய் லெட்டர் எழுது, அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு. அப்புறம் எதுக்கு அந்த அதிகாரத்துல இருக்குது, அந்த ஆபீஸ் எதுக்கு இருக்குது? ஒரு ஏழைங்க வீட்டுல காலைல போனா நைட்டு வருவோம். இவ்வளவு கரண்ட் பில் எங்கன்னா ஆகுமா? 7000 ரூபாய் வாடகை, 50000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து வீடு காலி பண்ணி லெட்டர் எழுதி